ஏங்க ரோட படிக்கிறாங்க. டேய் வழி போறியாடா? டேய் 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 கல்லு வண்டி திருப்பு. டேய் போகாதடா. நிறுத்து போகாதடா. தினமலை நேயர் அனைவருக்கும் வணக்கம். என்னதாங்க நடக்குது கோயம்புத்தூரில்? புறநகர பகுதிகளில் விபச்சாரம். குறிப்பாக சொல்லணும்னா சூலூர் டோல்கேட்டில் தொடங்கி எல்என்டி பைபாஸ், மதுக்கரை டோல்கேட், அதுக்கப்புறம் கேரளா பார்டர். கிட்டத்தட்ட இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹைவே 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. இரவு நேரங்களில் 7 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாலையின் இருபுறமும் பெண்கள் மற்றும் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இவங்க 2 பேருமே அரைகுறை ஆடைகளுடன் நம்ம நிற்கிறத காட்சியாக பார்க்க முடியுது. கல்வி மையங்களுக்கு பெயர் போன கோவையில் புறநகர பகுதிகளில் அதிகப்படியான கல்லூரிகள் இயங்கி வருகிறது. அதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தனியார் விடுதியில் தங்கிதான் அவங்களோட கல்வியை பயின்று வந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில அவர்களை நோக்கி தான் இந்த விபச்சாரம் நடக்கிறது அப்படின்ற அதிர்ச்சிக்குள்ளான தகவல் நம்மளுக்கு வெளியே வந்திருக்கு. இங்கே இப்போ பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இங்கே லைட்டிங்ஸ் வந்துட்டு பெருசாக இல்லை. ஸ்ட்ரீட் லைட்ஸ் இங்கெல்லாம் இப்போ பார்த்தோன்னா எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும் தான், அந்த பெட்ரோல் பங்க் நியரில் மட்டும் தான் அந்த லைட்டிங்லாம் இருக்குது. மற்ற அந்த ஃபுல் ஹைவேக்கும் அந்த லைட்டே இல்லை. அதனாலே பெரிய பிரச்சனை என்னென்னா, ப்ராஸ்டியூஷன் ஒர்க்கர்ஸ் வந்துட்டு இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அது ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு நிறையாவே கண்ணில், நான் ஏன்னா அந்த ரோட்டில் தான் டெய்லி ட்ராவலிங்லாம் பண்ணுறேன். ஸோ அங்கே பார்க்குறப்பே தெரியுது நிறைய ப்ராஸ்டியூஷன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. இது நியர்பை நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இது வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறது எப்படின்னா, காலேஜில் வந்துட்டு ஹாஸ்டலில் தங்காமல் வெளியே தங்கி படிக்கிறவங்க, ஸோ வெளியூர்லேருந்து வர்றவங்க இதில் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. அப்படி ஆகிறனால சின்ன வயசுலேயே அவன் வந்துட்டு அண்டர் 18 இல்லை அண்டர் 18 ஏஜோ இல்லை அவனுக்கு 18 வயசு மேலே இருந்தாலுமே இந்த வயசில் அவனுக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ப்ராஸ்டியூஷன் ஒர்க்குக்கு வந்து போய் அந்த ஒர்க்கர்ஸ் கூட போயிட்டு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இது ஒரு பையன் 2 பையன் அப்படிலாம் இல்லை, குரூப் ஆஃப் வைஸ் ஒரு ரூமில் இருக்காங்கன்னா அந்த ரூம் மொத்தத்துக்கும் சேர்த்து அந்த மாதிரிலாம் போகிற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு அடுத்த சொசைட்டி ஒர்க்கர்ஸாக மாறுறாங்க. ஸோ அப்படி மாறுறப்போ இப்போ உங்கள் ஒரு ஐடி ஜாபுக்கோ இல்லை எங்கேயாச்சும் ஒரு பொது வெளியிலே போகிறப்போ ஒரு சக மனிதனை வந்துட்டு மனுஷன் அவங்கள வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு எப்படி பார்க்கணுன்ற பார்வை வந்துட்டு உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஷியலாகவே வந்துட்டு ரொம்ப தப்பாக போயிடுமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போது நிறையா நம்மளே பார்க்குறோம். ரீசெண்ட் டேஸில் சின்ன பையனாக தான் இருப்பாங்க, அவங்களோட அதிகமான பொண்ணையோ இல்லை ரொம்ப சின்ன வயசு பொண்ணையோ த்ரெட்னிங் பண்ணுறதோ இல்லை ஹராஸ் பண்ணுறதோ நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. இந்த எல்என்டி பைபாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு முக்கிய வழித்தடமாக இருக்குது. இதில் இரவு நேரங்களில் அதிகப்படியான கனரக வாகனங்கள் சென்று வந்துட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில் அவர்களையும் நோக்கி தான் இந்த விபச்சாரம் நடக்கிறது அப்படின்ற தகவலும் நம்மளுக்கு வந்திருக்கு. நம்ம காணொலியிலையும் இதெல்லாம் பார்க்க முடிகிறது. இப்போ நீங்கள் விபச்சாரத்துக்கு வந்து யார் உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்து, யார் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது? கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்தா இல்லை கார்பரேஷன் லைசன்ஸ் கொடுத்தா? யாராவது லைசன்ஸ் கொடுத்து ஒரு தொழில் செஞ்சால் மட்டும்தான் அது லீகல், மற்ற எல்லாமே இல்லீகல் தான். இப்போ நீங்கள் சொல்கிறக்கூடியது வந்து விபச்சாரம் அப்படிங்கிறது வந்து தவறு. விபச்சார தொழில் அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரொஃபஷன். அந்த ப்ரொஃபஷன் அப்படிங்கிறத வந்து லைசன்ஸ் வாங்கி மட்டும்தான் செய்ய முடியும். அது மாதிரி இப்போ பாம்பே இந்த மாதிரி ஏரியாவில் பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து ரெட் லைட்ஸ் ஏரியா இருக்குது. அந்த ரெட் லைட்ஸ் ஏரியாவில் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க அனுமதி வாங்கி அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வாரமும் வந்து அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் உடைய அந்தந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி அவங்களுக்குரிய ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க லீகலாக செய்கிறது அது லீகல். மற்ற எல்லாமே வந்து இல்லீகல் தான். இந்த மாதிரி விபச்சாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு சேஃப்டி கிட் கொடுக்கணுன்றது கவர்மெண்ட்லேருந்து உத்தரவு. அது மட்டும் இல்லாமல் 3 மாதத்துக்கு ஒரு முறை அவர்களை டாக்டர் பரிசோதனை செய்யணுன்றதும் கவர்மெண்ட்லேருந்து ஒரு உத்தரவு இருக்குது. இது எல்லாமே கோயம்புத்தூரில் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூடுன்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. அவங்க தான் இதை எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்ககிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி. ஸோ எங்களுடைய ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா அண்டர் த டிரான்செக்ஸ் கண்ட்ரோல். இதில் வந்து நாங்கள் யாரையெல்லாம் கவர் பண்ணுறோம் அப்படின்னா MSM, மென் ஹூ ஹாவ் செக்ஸ் வித் மென், லிட்ரலி சே கே அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களையும்
டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புளையும் தென் ஐடியூ ட்ரக் யூசர்ஸ் 3 பேரையும் கவர் பண்ணுறோம். ஸோ இது வந்து நாங்கள் கோர் காம்போசிட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 பேரையும் நம்ம கவர் பண்ணுறோம். நம்மளுக்கான டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் 1275. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து 900+ MSM கவர் ஆகுறாங்க, 300+ TGs வந்து இதில் கவர் ஆகுறாங்க, ஆல்சோ 75 வந்து ஐடியும் நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ ப்ராஜெக்டோட மெயின் கோல் என்ன அப்படின்னா ப்ரிவென்ஷன் கண்ட்ரோல் தான். அதாவது நாங்கள் நோய் தடுப்பு பணிக்காக மட்டும் வேலை செய்கிறோம். அதாவது HRGs அப்படிங்கிறாங்க. HRGs அப்படி யார் அப்படின்னா ஹை ரிஸ்க் குரூப். ஸோ ஹை ரிஸ்க் குரூப்பாக MSM, TGs, IDUs எல்லாம் இந்த ஹை ரிஸ்க் குரூப்பில் வருவாங்க. ஸோ இப்போது ஸ்டில் நவ் நம்மளோட வந்து பார்த்திங்க அப்படின்னா 51 PLHIVs வந்து இருக்காங்க. இப்போ இந்த 51 PLHIVஸையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்களுடைய ரொட்டீன் மெடிக்கல் செக்கப் வந்து நம்ம செக் பண்ணுவோம். லைக் அவங்களோட வைரல் லோடு, CD4 கவுண்ட்டு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம 6 months ஒன்ஸ் நம்ம செக் பண்ணி அவங்களுக்கான ஃபாலோஅப் வந்து நம்ம கொடுத்துட்ருப்போம். லைக் அதே மாதிரி ரெகுலராக அவங்க டேப்லெட்ஸ் வந்து எடுக்கிறாங்களா அதை இப்போ நம்ம செக் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஸ்டாஃப் இருக்காங்க. ஸோ எங்களோட ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் எப்படி அப்படின்னா ORWs அப்படிங்கிற 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க நம்மளுடைய ப்ராஜெக்டில். அவங்க தான் அவுட்ரீச் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபீல்டு ஸ்டாஃப். ஸோ அந்த ஃபீல்டு ஸ்டாஃபுக்கு கீழே வந்து பியர் லீடர்ஸ், பியர் எஜுகேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த 2 பேரும் யாராக இருப்பாங்க அப்படின்னா மேக்ஸிமம் கம்யூனிட்டியாக தான் இருப்பாங்க. ஏன்னா கம்யூனிட்டி கிட்ட இருந்த தகவல் வந்து அந்த பியர் எஜுகேட்டர்ஸ் மூலியமாக தான் ORWஸ்க்கு தெரியும். ஸோ அந்த ORWs டைரெக்டாக போய் விசிட் பண்ணி ஸோ அவங்களுக்கான இந்த நோய் தடுப்பு பணிக்காக வேலை செய்கிறது தான் எங்களுடைய முக்கியமான குறிக்கோள். காவல்துறைக்கு வந்து சரியான புகார் வந்து கொடுக்கப்படுறதில்ல. காவல்துறைக்கு வந்து இப்போ விபச்சாரம் நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட் சைடில் வந்து சில வந்து விபச்சாரம் வந்து பெண்கள் நிற்கிறாங்க, அங்கே நிற்கிட்டு இந்த மாதிரி விபச்சார தொழில் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் புகார் கொடுத்தாங்க? யாருமே புகார் கொடுக்கல. ஒருத்தர் வந்து ரோட் சைடில் ஒரு பெண்கள் நிற்கிறது, ஆண்கள் நிற்பது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரைட் இருக்கும், அவங்களுடைய இண்டிவிஜுவல் ரைட். அவங்க என்னன்னாக்கா காவல்துறை என்ன பண்ணலான்னா இங்கே எதுக்கு நிற்கிறீங்க, இங்கெல்லாம் நிற்கக்கூடாது, எதுக்காக நிற்கிறீங்க, காரணம் விசாரிச்சுட்டு அப்புறம் படித்தேன் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க நின்றுட்டு இருந்தாங்கன்னா அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அவங்க விபச்சாரத்தை வந்து செய்கிறாங்க, அந்த ஒரு குற்றம் வந்து நடந்ததுனா தான் அவங்க வந்து காவல்துறை வந்து பிடிக்க முடியும். குற்றம் நடக்காமல் அவங்கள பிடிக்க முடியாது இல்லையா? அவங்க வந்து குற்றம் செஞ்சாங்கன்னா இப்போ நிச்சயமாக காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கும். அதே மாதிரி என்னென்னா இப்போ அவங்க விபச்சாரத்துக்கு அழைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா, புகார் கொடுத்தா கட்டாயம் வந்து நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த மாதிரி புகார் கொடுக்காத வரலும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியாது இல்லைங்க. செக்ஷன் 7 ஆஃப் இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் 1956 ப்ரிவென்ஷன் ஆக்ட் பார்த்தீங்கன்னா 1956 செக்ஷன் 7 வந்து கிளியராக சொல்லுது. இந்த பப்ளிக் பிளேசஸில் வந்து ப்ராசிக்யூஷன் பண்ணுறது வந்து தப்பு அப்படின்னு சொல்லுது. அதுக்கு 2 ஆண்டு வரை வந்து தண்டனை கிடைக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2000 வரலாம், 5000 to 2000 வரலாம் பனிஷ்மெண்ட் வந்து கோர்ட்டு மூலியமாக கிடைக்கும். அது தவறு தான். அது மாதிரி யாரையும் வந்து பண்ண முடியாது. அதே மாதிரி என்னன்னாக்கா யாரையும் வந்து என்னன்னாக்கா விபச்சாரத்துக்கு வந்து கட்டாயப்படுத்தி இழுத்துனாலும் தவறு. இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. கட்டாயப்படுத்தி யாரையும் விபச்சாரத்துக்கு அழைக்கவும் கூடாது, அழைச்சாலும் வந்து தவறு. அது ஆக்சுவலாக செக்ஷன் 4 பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சைல்டை வந்து விபச்சாரத்துக்கு உட்படுத்தினாவே அந்த சைல்டை யாரெல்லாம் விபச்சாரத்துக்கு உட்படுத்தினாலும் அவங்க மேலே கடுமையான தண்டனை வரும். அப்போ பார்த்தீங்கன்னா 7 வருடத்துக்கு மேலே அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி பல இடங்கள்ல சட்டவிரோதமாக விபச்சாரம் நடந்து வருகிறது. இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமா காவல்துறை? பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நர்மதா.